வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னம் ஆகிய இரண்டும் ஒருவருக்கே அமைவது என்பது அந்த நபரை ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளியாகவும் விடாமுயற்சி கொண்டவராகவும் மாற்றும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சனியின் முழுமையான ஆதிக்கம் உங்கள் மீது இருப்பதால் நீங்கள் யதார்த்தத்தை மட்டுமே நம்புவீர்கள். கனவுலகில் மிதக்காமல் தரையில் கால் பதித்து வாழும் குணம் கொண்டவராக திகழ்வீர்கள். உங்கள் தோற்றத்தில் ஒரு முதிர்ச்சியும் பேச்சில் ஒரு நிதானமும் எப்போதும் இருக்கும் என்பதால் மற்றவர்கள் உங்களை விட உங்களுக்கு வயது அதிகமாக இருக்கும் என்று நினைப்பார்கள். நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் 1000 தடைகள் வந்தாலும் அதனை தகர்த்து எறிந்துவிட்டு வெற்றிக்கனியை பறிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். மற்றவர்களைப் போல ஆடம்பரத்திற்காகவோ அல்லது புகழுக்காகவோ நீங்கள் அலட்டிக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் கடமையை சரியாக செய்தாலே போதும் என்கிற மனப்பான்மை உங்களிடம் அதிகம் இருக்கும். நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். சனியின் தாக்கம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது சற்று தாமதமாக வந்தாலும் அது மிகவும் நிலையானதாகவும் கௌரவமானதாகவும் அமையும். நீங்கள் ஒரு மௌனமான சாதனையாளர் என்று சொன்னால் அது மிகையல்ல. உங்கள் உழைப்புதான் உங்களை பற்றி பேசும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து உங்கள் குடும்பத்தை தாங்கிப் பிடிப்பீர்கள். உங்கள் உறவுகளுக்காக நீங்கள் எத்தகைய கஷ்டங்களையும் இன்முகத்தோடு தாங்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தின் பாரம்பரியம் மற்றும் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் வாழ்வதே உங்கள் லட்சியமாக இருக்கும். பெரியவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் மிகவும் உண்மையாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் அன்பை வெளியில் காட்டும் விதம் சற்று குறைவாக இருக்கலாம். இதனாலேயே சில நேரங்களில் உங்களுக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் உணர்ச்சிகளை வார்த்தைகளால் சொல்லத் தெரியாத காரணத்தால் நீங்கள் எப்போதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்பது போல தோன்றும். ஆனால் உங்கள் மனதிற்குள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பீர்கள். அவர்கள் எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் உங்களிடமே முதலில் ஓடி வருவார்கள். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் உங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்ய தயங்க மாட்டீர்கள். இதுவே உங்களை ஒரு சிறந்த குடும்பத் தலைவராக மாற்றும்.
வீண் பேச்சுக்களை தவிர்த்து செயலில் உங்கள் கடமையை சரியாக செய்வதால் உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஒரு பாதுகாப்பான அரணாகவே பார்ப்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் வல்லமை கொண்டவர். ஏனெனில் நிலம் மற்றும் இரும்பு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு அபாரமான வெற்றி கிடைக்கும். கட்டிடம் கட்டுதல், ரியல் எஸ்டேட், இயந்திரங்கள் தயாரித்தல் அல்லது பழைய பொருட்களை புதுப்பிக்கும் தொழில்களில் நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்னால் பல முறை யோசிப்பீர்கள், ஆனால் ஒருமுறை இறங்கிவிட்டால் அதில் பின்வாங்கவே மாட்டீர்கள். உங்களது நிர்வாகத் திறமை மற்றவர்களுக்கு வியப்பை தரும் விதத்தில் இருக்கும். லாபத்தை விட தரத்திற்கும் நம்பகத்தன்மைக்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் சந்தையில் உங்கள் நிறுவனத்திற்கென்ற ஒரு நிலையான இடம் எப்போதும் இருக்கும். கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். ஏனெனில் மற்றவர்களின் ஆதிக்கம் உங்கள் தொழிலில் இருப்பதை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். உங்களை நம்பி வேலை செய்யும் பணியாளர்களை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களைப் போலவே நடத்துவீர்கள். இதனால் அவர்களின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்யும்போது உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி செய்வதால் நீங்கள் நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான். கடின உழைப்பும் நேர்மையும் உங்கள் தொழிலுக்கு பெரிய பாதுகாப்பு அரணாக விளங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. வேலை மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஊழியராகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பீர்கள். அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை அதன் நுணுக்கங்கள் மாறாமல் செய்து முடிப்பதில் நீங்கள் ஒரு வல்லவர். உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் பணியாளர்களிடம் நீங்கள் ஒரு கண்டிப்பான ஆசிரியரைப் போல நடந்து கொள்வீர்கள். ஆனால் அவர்களின் நலனில் உங்களுக்கு அதிக அக்கறை இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை மிகவும் நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். ஏனெனில் உங்களால் ஒரு வேலையை திட்டமிட்ட காலத்திற்குள் துல்லியமாக முடிக்க முடியும். வங்கித்துறை, கணக்கியல் அல்லது நிர்வாகத் துறைகளில் நீங்கள் மிக உயர்ந்த பதவிகளை அடையும் யோகம் உங்களுக்கு பிறப்பிலேயே உண்டு. வேலையில் ஏற்படும் தேவையற்ற அரசியலை நீங்கள் கண்டுகொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் சில நேரங்களில் தாமதமாக கிடைத்தாலும் அது நிலையானதாக அமையும். பதவி உயர்வுக்காக நீங்கள் ஒருபோதும் குறுக்கு வழியை தேடமாட்டீர்கள். உங்கள் உழைப்பின் மீது உங்களுக்கு இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு ஒழுக்கத்தையும் நேர்த்தியையும் எதிர்பார்ப்பீர்கள். இது மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமையும். உங்களது அர்ப்பணிப்பு உணர்வு உங்கள் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பலமாக விளங்கும். நிதி நிலைமை மற்றும் பண மேலாண்மையில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்றுதான் சொல்ல வேண்டும். பணத்தின் மதிப்பை நீங்கள் சிறுவயதிலேயே உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை அறவே வெறுப்பீர்கள். அதே சமயம் தரமான பொருட்களுக்காகவும் எதிர்கால முதலீடுகளுக்காகவும் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். சேமிப்பு என்பது உங்கள் இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று என்பதால் வருங்காலத்திற்காக ஒரு கணிசமான தொகையை எப்போதும் முதலீடு செய்து வைத்திருப்பீர்கள். நிலம் மற்றும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்வதில் உங்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும். இதன் மூலம் உங்களது நடுத்தர வயதிற்கு பிறகு நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக மாறும் யோகம் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் நீங்கள் மிகவும் யோசிப்பீர்கள். தகுதியானவர்களுக்கு மட்டுமே ரகசியமாக உதவி செய்வீர்கள். இதனால் உங்கள் பணம் வீணாகப் போகாது. வரவு 8 செலவு 10 என்ற நிலைக்கு நீங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டீர்கள். உங்களது நிதி திட்டமிடல் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். சேமிப்பு என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருக்கும் என்பதால் அவசர காலங்களில் நீங்கள் யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படாது. உங்களது உழைப்பால் ஈட்டிய ஒவ்வொரு ரூபாயையும் மிக சரியாக பயன்படுத்துவதில் நீங்கள் ஒரு நிபுணராக திகழ்வீர்கள். உங்கள் நிதி நிலைமை உங்கள் வயதிற்கு ஏற்ப படிப்படியாக உயர்ந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய சொத்து சுகங்களுடன் வாழும் நிலையை அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள். ஆனால் சில நேரங்களில் உடலில் வெப்பம் சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மகர ராசி மற்றும் லக்னம் என்பதால் உங்கள் எலும்புகள், பற்கள் மற்றும் மூட்டு பகுதிகளில் சில உபாதைகள் வராமல் பார்த்துக்கொள்ள உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதும் முறையாக உடற்பயிற்சி செய்வதும் உங்கள் உடலை திடமாக வைத்திருக்க உதவும். நீங்கள் எப்போதுமே எதையாவது தீவிரமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதற்காக தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு பெரிய பலனை தரும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்வதும் இரவு நேரங்களில் போதுமான அளவு உறங்குவதும் உங்கள் உடலை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும்.
வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழலாம். காலநிலைக்கு ஏற்ப உங்கள் உடலை தகவமைத்துக் கொள்வதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். வேலையின் காரணமாக உடலை வருத்திக் கொள்ளாமல் அவ்வப்போது போதுமான ஓய்வு எடுப்பது உங்கள் ஆயுளை கூட்டும். முறையான மருத்துவ பரிசோதனைகள் நலம் தரும். குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் உங்கள் கடமையின் அடையாளமாகவும் இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் அளவு கடந்த பாசம் வைத்திருப்பீர்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வளர வேண்டும் என்பதில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக நீங்கள் உங்கள் சுக துக்கங்களை விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டீர்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் நற்பண்புகளையும் சிறுவயதிலேயே போதிப்பீர்கள். சனியின் தாக்கத்தால் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சற்று கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள். ஆனால் அது அவர்களின் நன்மைக்காகத்தான் என்பதை அவர்கள் வளர்ந்த பிறகு உணர்ந்து கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் வளர்வார்கள். அவர்கள் அடையும் வெற்றியே உங்கள் வாழ்நாள் சாதனையாக நீங்கள் கருதுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து அதனை ஊக்கப்படுத்துவது உங்கள் பொறுப்பாக இருக்கும். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய நிழலாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பெற்ற மிகப்பெரிய செல்வமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடன் நீங்கள் அவ்வப்போது மனம் விட்டு பேசி அவர்களின் விருப்பங்களை தெரிந்து கொள்வது உங்கள் உறவை இன்னும் பலப்படுத்தும். உங்கள் வாரிசுகள் மூலம் உங்கள் வம்சத்தின் புகழும் கௌரவமும் நாலாபுறமும் பரவும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் எப்போதும் இருக்கும். நீங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக பயணம் செய்வதை விட ஏதாவது கற்றுக்கொள்வதற்காகவே பயணம் செய்வீர்கள். தொழில் விஷயமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் ஞானத்தையும் பெற்றுத்தரும். அதேபோல் ஆன்மீக பயணங்கள் உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியை தரும். வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு பலமுறை அமையலாம். அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையும் சமூக அந்தஸ்தும் உயர வாய்ப்புண்டு. பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்ற உதவும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது சிந்தனை திறனையும் விரிவுபடுத்தும். நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு விடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் எப்போதும் இனிமையாகவும் எந்த தடங்களும் இன்றி அமையும். மலை பிரதேசங்கள் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்குச் செல்வது உங்களுக்கு பிடிக்கும். அங்குள்ள கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் செல்ல விரும்புவீர்கள். முடிவாகச் சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் மகர லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு வெற்றி வீரராகவே இந்த உலகத்தில் வலம் வருவீர்கள். தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் நீங்கள் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர். நிதானமும் பொறுமையும் உங்கள் இரண்டு கண்களாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் சரியாகவே இருக்கும். உங்கள் கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பீர்கள். அதே சமயம் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை விடுத்து மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பதால் வாழ்க்கையில் எந்த சோதனையையும் நீங்கள் எளிதாக கடந்து விடுவீர்கள். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு தூணாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்களது நேர்மையும் உழைப்புமே உங்களை பிற்காலத்தில் ஒரு சாதனையாளராக பறைசாற்றும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்த நற்பணிகளே உங்கள் பெயரையும் புகழையும் நிலைநாட்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் உங்கள் வாழ்க்கை வரலாறு மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும். உங்கள் இலக்கை நோக்கி பயணித்தால் காலம் உங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்கும். மகர ராசி மற்றும் மகர லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு வெற்றி வீரராகவே இந்த உலகத்தில் வலம் வருவீர்கள். தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் நீங்கள் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர்.
நிதானமும் பொறுமையும் உங்கள் 2 கண்களாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் சரியாகவே இருக்கும். உங்கள் கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பீர்கள். அதே சமயம் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை விடுத்து மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பதால் வாழ்க்கையில் எந்த சோதனையையும் நீங்கள் எளிதாக கடந்து விடுவீர்கள். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு தூணாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்களது நேர்மையும் உழைப்புமே உங்களை பிற்காலத்தில் ஒரு சாதனையாளராக பறைசாற்றும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்த நற்பணிகளே உங்கள் பெயரையும் புகழையும் நிலைநாட்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் உங்கள் வாழ்க்கை வரலாறு மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும். உங்கள் இலக்கை நோக்கி பயணித்தால் காலம் உங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.